ஆச்சாரியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 8 டிசம்பர் 2024 வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு மனசுல உற்சாகத்தை தரக்கூடிய நாள். உங்களுக்கு பல நாட்களில் சில நாட்கள் தான் நமக்கு மனசுல மகிழ்ச்சியும் தன்னறியாத சுறுசுறுப்பும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இன்னைக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. பொதுவாகவே மேஷராசி அன்பர்கள் எப்படி இருப்பீங்க? சுறுசுறுப்புடனும் செயல்திறனுடனும் செயல்படக்கூடியவர்கள் தான் நீங்க. உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. நீங்க நினைச்சா அது நடக்கும். உங்ககிட்ட தான் இருக்கு. ரிஷபராசி என்பவர்களுக்கு வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகமும் தேவை. உங்களை பற்றின கவலை கொஞ்சம் கூட இல்லைன்னு சொன்னால் ரிஷபராசி என்பவர்கள் நீங்கள் உங்களை பற்றி கவலைப்பட்டால் மட்டும்தான் நல்லது நடக்க முடியும். மற்றவங்களுக்காகவே வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணி மற்றவங்களுக்காகவே எல்லா விஷயங்களும் செய்து அதனால் நமக்கு ஒன்றும் செலவு வைக்க போகிறதில்ல. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது உண்மைதான். அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த பழமொழியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரிஷபராசி என்பவர்களுக்கு நாம் சொல்லக்கூடியது லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் அவருடைய திருவடிகளை நீங்கள் பிடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை தங்கு தடங்கல்கள் விலகி போகும். மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்று அருமையான நல்லாள். இந்த நல்ல நாளில் முக்கியமான உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். சில தீர்க்கமான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கும் பொழுதுதான் வாழ்க்கை சரியான பாதையில் செல்ல முடியும். ஆக இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்யும். கடகராசி என்பவர்களுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கோ, என்னென்ன மேக்சிமம் தேவை இருக்கும், பணம், பேர், புகழ், நல்ல ஆரோக்கியம், நல்ல உறவுகள், இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். எல்லாமே இருக்குது சார், ஆனால் எனக்கு உறவு மட்டும் சரியாக அமையலை. அப்பா அம்மா இல்லை, மனைவி தொல்லை, குழந்தைங்க இல்லை, பிரிஞ்சிருக்காங்க, நண்பர்கள் ஏமாத்துறாங்க, ஆஃபீஸில் சரியாக இல்லை. இந்த வாழ்க்கை எவ்வளவு சிரமமானதாக இருக்குது. இந்த உறவுகள்லாம் ஏன் சரியா இல்லை அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்க இல்லை, நாம தான். ஏன்னா எதிர்பார்ப்புகள் இல்லாத இடத்துல ஏமாற்றங்கள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கும் போது ஏமாற்றங்களை முற்றிலுமாக தவிர்க்க முடியும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு நிறைய சவால்கள் நிறைந்த நாள். எல்லாருக்கும் சவால்கள் வருவதில்லை. கடவுள் யாரால சவாலை தாங்க முடியுமோ, சோதனைகளை ஜெயிக்க முடியுமோ அவங்களுக்கு தான் அந்த சோதனைகளை கொடுக்குறாரு. இன்னொரு முக்கியமான ரகசியம், ஒரு மனிதனுக்கு மறுபடி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருதுன்னா அவன் ஏதோ பெரிய நல்ல காரியத்துக்காக பகவான் தயார் பண்ணுறாருன்னு தான் அர்த்தம். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் அருமையான நாள். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். எந்த ஒரு மனிதனும் நான் கொஞ்சம் நல்லா வந்துட்டேன் அப்படின்னு கீழே இருக்கிறவங்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறதோ தவறாக நினைக்கிறதோ அப்படி நினைக்கும் போது கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய வாழ்க்கை கீழே வரதை நம்மளால் பார்க்க முடியுது. யார் ஒருத்தர் எல்லோர்கிட்டையும் பணிவுடனும் அன்புடனும் இருக்காரோ அவர் இறந்தும் இரவாமல் வாழ்கிறார். இன்னைக்கு பணிவு என்கின்ற பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். துலாம் ராசினியர்கள் தர்மகாரகன் உச்சம் பெறுகின்ற உங்கள் வீடு. இந்த சனி பகவான் உங்களுக்கு தர்ம குணத்தை இயற்கையிலேயே கொடுப்பார். உங்களுடைய பஞ்சமாதிபதி. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய அனைத்து தர்மங்களும், அதாவது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், படிப்புக்கு உதவி செய்யறதாக இருக்கலாம், மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம்.
இந்த அத்துணை உதவிகளும் எதிர்காலத்தில் உங்களை உச்சாணி கொம்பில் சிம்மாசனத்தில் அமரச் செய்ய போகிறது என்றால் அது மிகையல்ல. இன்னைக்கு நாள் மட்டுமல்ல, என்றைக்கும் உங்கள் கையில் தான் இருக்கு. விருச்சிகராசினியர்களுக்கு மனசுல நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. அது தேவையில்லாத விஷயம் 80%, தேவையுள்ள விஷயம் 20%. இதை புரிஞ்சுக்கணும். உடனே நம்ம யாராவது நம்மளை பற்றி தப்பாக சொன்னால் நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம், ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். இந்த பதில் சொல்வதில் புரிஞ்சுக்கிட்டு உண்மையாக இருந்தால் அதற்கேற்ற பதிலை சொல்வது தான் உத்தமம். இப்போ விருச்சிகராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனத்துடனும் தன்னம்பிக்கை எல்லாத்தோட முக்கியம், அதோடு செயல்படணும். அப்படி செயல்படும் பொழுதுதான் எதிர்கால வாழ்க்கை ஒளிமிக்கதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மேன்மையை தரக்கூடிய நாள். பல பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய நாள். குறைஞ்சபட்சம் அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். பிஸ்னஸ் பீப்புளுக்கு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளை சரியாக பயன்படுத்தினால் வியாபாரத்தில் மிகப்பெரிய நிலையை அடைய முடியும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்ரு சம்ஹார மூர்த்தியான முருகப்பெருமான். மகர ராசி என்பவர்களுக்கு மனதில் உடலில் மிகப்பெரிய அளவில் நிம்மதியும் சுகமும் பெறக்கூடிய நாள். அனைத்து மகர ராசி என்பவர்களும் படாத பாடு பட்டாச்சு, கஷ்டங்கள்லாம் முடிஞ்சுது. நல்ல காலம் பிறக்க போகுது. நல்ல காலம் பிறக்கும் போது என்ன செய்யும்? யானை வரும் முன்னே மணி ஓசை வரும்னு சொல்லுவாங்க. இந்த மணி ஓசை வர மாதிரி நல்ல சிக்னல்ஸ் வரும். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்குறதே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அடையாளம் தான். வெற்றி உங்களுக்கு, நம்பிக்கையுடன் நடைபோடுங்கள். கும்பராசினியர்களுக்கு பெரிய அளவில் வியாபாரத்தில் திருப்பங்கள், திடீர் மாற்றங்கள், திடீர்னு ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக கிடைக்கக்கூடியது, பல லட்சம் பல கோடிகளை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகங்களை தருவது போன்ற அற்புதமான நாளாக இன்று வருகிறது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான். குறை சொல்லுவதையும் குறையை பார்ப்பதையும் கொஞ்சம் குறைத்து கொண்டு நல்லதை பற்றியும் நல்லதை பேசுவதையும் கொஞ்சம் ஜாஸ்தி படுத்திக்கிட்டு இருந்தாலே போதும். கடவுள் உங்க பக்கம். மீனராசி என்பவர்களுக்கு பல எதிர்ப்புகளும் பல தொந்தரவுகளும் வரக்கூடிய நாள். எத்தனை எதிர்ப்பு வந்தா என்ன? நாளுடைய முற்பகுதி உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் நாளுடைய பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கு. கடைசி வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான். இன்று 8 டிசம்பர் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க பலமுடன்.